ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட பிரெயினை பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க. நம்மளோட பிரெயினில் கோடிக்கணக்கான நியூரான் செல்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு செல்ஸ் இருக்கிற மாதிரி பிரெயினில் நியூரான்ஸுங்கிற செல்ஸு இருக்குது. இதுதான் நமக்கு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி பிரெயினை ஃபங்க்ஷன் பண்ணுது. நம்மளோட பிரெயின் 78% வாட்டரால் மேடப் ஆனதுங்க. வாட்டர்னு சொன்னோன்னா ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. இதில் உள்ள நியூரான்ஸ் செல்ஸ் எல்லாமே வாட்டர்ஸ் பாடினால் உருவாக்கப்பட்டதுங்க. அதனால் 78% வாட்டர் இருக்குங்க. நம்ம மூளையை நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் அப்படி தொட்டு பார்க்க முடிஞ்சுன்னா அது காளானை தொடுற மாதிரி இருக்கும். பெண்களோட மூளையை விட ஆண்களோட மூளை 10% பெருசாக இருக்குங்க. ஆனால் செயல்பாடுன்னு வந்துட்டால் பெண்களோட மூளை ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாகவே செயல்படுங்க. சின்ன குழந்தைகளோட மூளை ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவங்களால ஈஸியாக அதர் லாங்குவேஜஸ், அதாவது வேற்று மொழிகளை ஈஸியாக கற்றுக்க முடியுங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அவங்களே உள்வாங்கி பேசுவாங்க. நம்ம தூங்கும்போது நம்ம பிரெயின் வேலை செய்யுமா இல்லையான்னு நிறையா டவுட் இருக்கும். நம்ம பிரெயின் தூங்கும்போது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். அதே தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம பிரெயின் தூங்கும்போது ட்ரீம்ஸை க்ரியேட் பண்ணுது. ஆனால் அதை விட பெரிய வேலையாக அது மெமரிஸை ஸ்டோர் பண்ணுதுங்க. நம்ம பிரெயினில் உள்ள நியூரான்ஸோட கனெக்ஷனை பொறுத்து நம்மளை 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று நைட் பேர்ட்ஸ், இன்னொன்று மார்னிங் பேர்ட்ஸ்.